கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு விதிமுறைகளை வகுக்க 10 நாட்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். உயர்நீதிமன்றத்தில் மிக முக்கியமான இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த அரசியல் கட்சிகளுக்கான கூட்டங்களை நடத்துவது தொடர்பான புதிய விதிமுறைகளை எஸ்ஓபி வகுப்பது தொடர்பான விசாரணை என்பது தலைமை நீதிபதி விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இந்த வழக்க வரக்கூடிய 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தலைமை நீதிபதி இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கார். குறிப்பாக 10 நாட்களில விதிமுறைகளை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு இந்த புதிய விதிமுறைகளை வகுக்கும் வரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை. அதே போல இந்த விதிமுறைகளை வகுப்பதில் தமிழக அரசுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும். குறிப்பா காவல்துறை, மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து கலந்து ஆலோசனைக்கு பிறகுதான் இதுல புதிய விதிமுறைகளை வகுக்க உரிய கால அவகாசம் வேண்டும். அதுக்காக வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடைய வாதமாக இருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம், அதாவது நவம்பர் 11ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. 10 நாட்களில விதிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தலைமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை காரணம் காட்டி இன்னும் இந்த 10 நாட்களுக்கு மற்ற மனுக்களை பரிசீலிக்காமல் இருக்கக்கூடாது எனவும் இந்த உத்தரவுல ஒரு கருத்தா சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு விதிமுறைகளை வகுக்கக்கூடிய வழக்கு விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதி முன்பு விசாரணைக்கு வந்தது. இதுல தாவேகா தரப்பு, அரசு தரப்பு பல்வேறு வாதங்களை முன்வைத்தாங்க. அதுல மிக முக்கியமாக தாவேகா தரப்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வாதமாக முன்வைத்தாங்க. அதுல மிக முக்கியமாக அரசியல் கட்சிகளுக்கான, அதாவது இந்த கூட்டங்களுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னர் தான் அனுமதி என்பது காவல்துறை என்பது உள்நோக்கத்துடன் வழங்குகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வாதமா முன்வைத்தாங்க. இந்த ஒரு நாளுக்கு முன்னதாக வழங்குவதன் காரணமாக அசம்பாவிதம், அதாவது உரிய நாட்களுக்கு முன்பாக கொடுத்தால் எவ்வித அசம்பாவிதம் இன்றி அந்த கூட்டங்களை நடத்த முடியும். எனவே அதுல உரிய கால அவகாசத்துக்கு முன்பாக அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது வாதமா முன்வைத்தாங்க. அதே போல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பாரபட்சத்தோடு இந்த அனுமதி வழங்கப்படுவதாகவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. அதாவது ஒரு சில கட்சிகளுக்கு அனுமதியே இல்லாம, அதாவது விதிமுறைகளே இல்லாம அனுமதி வழங்குவதாகவும், ஒரு சில கட்சிகளுக்கு 11 அனுமதிகளோடு இப்படி பாரபட்சத்தோடு அரசியல் கட்சிகளுக்கு இந்த அனுமதி வழங்கப்படுவதாகவும் ஒரே மாதிரியான விதிமுறைகளை உருவாக்கி அதை இணையதளத்தில் வெளியிட அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது தாவேகா தரப்புடைய ஒரு வாதமாக இருந்தது. அதே போல இந்த மிக முக்கியமான விஷயத்துல நீதிபதி மிக முக்கியமான சில கருத்துக்களை இந்த வழக்கில் அவங்க சொன்னாங்க. அதுல மிக முக்கியமாக எந்தவித அரசியல் கட்சியுடைய கூட்டத்தையும் தடுக்கக்கூடாது, தடுக்கிறீங்களா அப்படிங்கிறது அரசு விளக்கம் கேட்டாங்க. அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை, ரோட் ஷோக்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல தலைமை நீதிபதி இந்த வழக்குகளை மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் கையாள்வதாக நீதிபதி இதுல கருத்து தெரிவித்திருந்தார். அதே போல எல்லா கட்சிகளுக்கும் முன்கூட்டியே அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீதிபதி கருத்தா தெரிவித்திருந்தார். அதே போல அரசியல் கட்சிகளும் 10 நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் இந்த அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீதிபதி இதுல தெரிவித்திருந்தார். அதே போல இதுல விதிமுறைகளை விரைவில் வகுக்க வேண்டும், விதிமுறைகளை வகுக்காவிட்டால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீதிபதி தெரிவித்த நிலையில விரைந்து இந்த நிபந்தனைகளை வகுக்குங்கள் அப்படிங்கிறதையும் ஒரு கருத்தா தெரிவித்திருந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசு கூடுதலான ஒரு கால அவகாசத்தை கேட்டிருந்தாங்க. அதுல குறிப்பாக காவல்துறை, மாநகராட்சி, மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளோடு இணைந்து கலந்து ஆலோசித்ததற்கு பிறகுதான் இதுல ஒரு விதிமுறைகளை வகுக்க முடியும். எனவே அதற்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதமாக முன்வைத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் 10 நாட்களில விதிமுறைகளை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை தெரிவித்து இந்த வழக்கை நவம்பர் 11ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 11ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல நீதிமன்றம் நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை காரணம் காட்டி எந்த அரசியல் கட்சிகளுக்கும் மனுக்களை பரிசீலிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல
நெடுஞ்சாலைகளை தவிர பிற அனுமதிக்கப்பட்ட இடங்களில அனுமதி வழங்குவதை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நெடுஞ்சாலைகளை தவிர பிற அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அனுமதி வழங்குவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தரப்பில் நடைபெற்ற அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஒரு பெரும் துயரம் என்பது நடைபெற்றது. அதுல 41 பேர் அப்பாவி பொதுமக்கள் அதுல உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு இந்த தாவேகா தொடர்பான பல்வேறு வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நடைபெற்று வந்த நிலையில அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்கக்கூடிய ஒரு வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதுல தாவேகா தரப்பும் அரசு தரப்பும் பல்வேறு வாதங்களை முன்வைத்தாங்க. அந்த முன்வைத்த வாதங்கள்ல தான் தற்போது தலைமை நீதிபதி இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கக்கூடிய அதே வேளையில இன்னும் 10 நாட்களில அரசு இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் இந்த நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி எந்தவித அரசியல் கட்சிகளுக்குமான மனுக்களையும் பரிசீலிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் நெடுஞ்சாலைகளை தவிர பிற அனுமதிக்கப்பட்ட இடங்களில அனுமதி வழங்குவது தொடர்பான மனுக்களை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நீதிபதிகள் கருத்தா தெரிவித்திருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, விரைந்து வழங்குவதற்கான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இதுல பல்வேறு தரப்பு கருத்துக்களை பெற வேண்டி இருக்குது. அதுல மிக குறிப்பாக மக்களோடு தினந்தோறும் இயங்கக்கூடிய துறைகளாக கூடிய காவல்துறை, அதே போல மாநகராட்சி அதாவது உள்ளாட்சித்துறை, அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட துறைகளோடு ஆலோசித்து தான் இதுல ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை SOP-யை தயாரிக்க வேண்டும். எனவே அதற்கு உரிய கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து, அப்படிங்கிற ஒரு பிரேயரை தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் 10 நாட்களுக்குள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதே வேளையில நெடுஞ்சாலைகள் தவிர பிற அனுமதிக்கப்பட்ட இடங்களில வரக்கூடிய மனுக்களை பரிசீலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இன்றைக்கு நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி குறிப்பா அதுல மிக முக்கியமான மற்றொன்றையும் சொல்லியிருக்காங்க. இந்த நீதிமன்ற இந்த உத்தரவை காரணம் காட்டி 10 நாட்களுக்கு அடுத்த 10 நாட்களுக்கு மற்ற மனுக்கள் பரிசீலிக்காமல் இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுல மிக முக்கியமா இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில அதுல தலைமை நீதிபதி முக்கியமான ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதாவது இதுல இந்த வழக்குகளை மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீதிமன்றம் கையாளுவதாகவும், அதே போல அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கூட்டத்திற்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே அதுக்கான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல இதுவரை கூட்டம் நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி கேட்டு மனு அளிக்க வேண்டும், அதை காவல்துறையினர் பரிசீலிப்பார்கள் அப்படிங்கறதையும் அரசு தெரிவித்திருந்தாங்க. இந்த நடைமுறையில் தான் கடைசி நாளில் அனுமதி வழங்கப்படுகிறதா அப்படிங்கறதையும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. புதிய விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வருவோம் அப்படிங்கறதையும் அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்காங்க. அதாவது அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, 5 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு இதுல விண்ணப்பிக்க அனுமதி கேட்டு மனு அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் காவல்துறையினர் அதை பரிசீலித்து அதுக்கான அனுமதியை வழங்கி வராங்க. அதே நேரத்தில் இந்த நடைமுறையில் தான் ஒரு நாளுக்கு முன்னதாக, அதாவது கடைசி நாளுக்கு முன்னதாக இந்த அனுமதி வழங்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி எழுப்பிய நிலையில புதிய விதிமுறைகள்ல மாற்றம் கொண்டு வருவோம் அப்படிங்கறதையும் அரசு ஒரு பதிலாக ஒரு விளக்கமாக கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் தள்ளி வைத்திருக்கக்கூடிய அதே நிலையில 10 நாட்களுக்குள் அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை, அரசியல் கட்சிகளுக்கான மக்கள் சந்திப்பு, பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், அதே போல ரோட் ஷோ உள்ளிட்ட பல்வேறு வகையான அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கான ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் சொல்லக்கூடிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மோனிஷா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.